அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையின் 171வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். இந்த நிகழ்வின் ஆரம்ப நிகழ்வாக தமிழிசை பாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்கள். அவரை அன்போடு உங்கள் அனைவர் சார்பிலும் தமிழிசை பாட வருமாறு அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். வணக்கம். அம்மா, மிக அருமையாக மிக இனிமையாக தமிழினுடைய மேன்மை குறித்து பாடிய உங்கள் பாடலுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது வெள்ளி இலக்கிய மேடை. அடுத்ததாக நம்முடைய அவையிலே இப்பொழுது வந்து இணைந்திருக்கின்ற, இன்னும் இணைய இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். நலவென்பா உரை ஆற்றுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் KGR ஐயா அவர்களை. அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். திருக்குறள் விளக்கு உரை நிகழ்த்துவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வாஹித் ஐயா அவர்கள். அவர்களையும் அன்போடு இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்ப தமிழிசையை தன்மையான குரலில் பாடி நம்மை எல்லாம் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். நம்முடைய நிகழ்விலே நெல்லை தீபன் ஐயா அவர்கள் அருமையாக நமக்கு அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டி மிகச் சிறப்பாக செயலாற்றி இருக்கிறார். அவரை அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்னும் இதிலே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். வருக, இன்ப தமிழ் பருக. நம்மிடையே நம்முடைய சங்கராம்பாள் அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக திருக்குறள் விளக்கம் வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வாஹித் ஐயா அவர்கள். அவரை அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். அவரை பற்றிய சிறு குறிப்பு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்வு அடைகிறேன். அவரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். வார்த்தை விளையாட்டு, அற்புதமாக வார்த்தைகளிலேயே ஜாலம் சொல்லக்கூடியவர். அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வகை பாரதி வாஹித் MSc BM திருப்பத்தூரை சேர்ந்தவர்.
இதுவரை 700க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்கள், கவியரங்கங்களிலே பங்கேற்று இருக்கிறார். கலந்து கொண்டுள்ள டிவி நிகழ்ச்சிகள் என்று பார்க்க போனால் சன் டிவியின் விசுவின் அரட்டையரங்கத்திலே அவர் இணைந்து பணியாற்றியிருக்கிறார். ஜெயா டிவியில் விசுவின் மக்கள் அரங்கம் 2 முறை பங்கேற்றிருக்கிறார். பொதிகை டிவியில் இயக்குனர் மணிவண்ணனின் சிகரங்களை தொடுவோம் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். ஜெயா டிவியில் விசாலி கண்ணதாசனின் வானிலை எல்லை நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார். துபாயில் நெல்லை கண்ணன் அவர்களை நடுவராக கொண்ட பட்டிமன்றத்திலே பங்கேற்றிருக்கிறார். வின் டிவியில் வீரப்பா எங்கே என்கிற நகைச்சுவை தொடரின் கதை வசனகர்த்தாவாக இருக்கிறார். சண்டை திரைப்படத்தின் இணை இயக்குனர் மற்றும் தொடரின் இணை இயக்குனர் மற்றும் நகைச்சுவை கதை வசனத்தை கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடிகர் சிவகுமார் அவர்களால் பஞ்ச் டயலாக் மன்னன் என்கிற அற்புதமான பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது தனி சொற்பொழிவாளராகவும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அவரை அன்போடு உங்கள் அனைவர் சார்பாகவும் திருக்குறள் விளக்கம் வழங்க வருமாறு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. நன்றி உலகம்மாள் அவர்களே. நானே பல்வேறு இடங்கள்ல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று இப்ப அதை விட்டு விட்டு இந்த பகுதிக்கு வந்துட்டேன். நீங்க சொல்லும் போதும் விட்டு விட்டு அது வந்துச்சு அந்த தகவல் அப்படிங்கிறத நான் நன்றியோட தெரிவிச்சுக்கிட்டு நல்ல சிறப்பா சொன்னீங்க. இந்த வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்வில் நளவெண்பாவிற்கு மிக சிறந்த வகையில் விளக்க உரையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பிற்குரிய திரு கேஜிஆர் அவர்கள், அவருடைய குரலை கேட்பதற்கு முன்னால் அவர் என்னுடைய குரல் விளக்கத்தை கேட்க வேண்டும் என்று எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். இந்த குரலை அதிக அரை மணி நேரம் வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கலாமா என்பதற்கு நெல்லை தீபன் சொன்னது இல்லை வாய்ப்பு என்று. அவருக்கு நன்றி. அந்த நிகழ்வு வேறு, இந்த நிகழ்வில் திருக்குறள் சொல்வது வேறு என்பதை நான் அறிந்து கொண்டேன். எல்லாம் மிகச்சிறந்த வகையில் இன்றைக்கு பாரதி பாடலை பாடலாமே என்றுதான் கேஜிஆர் அவர்கள் சொன்னார். உடனே ரமணி அம்மாவாகட்டும், உலகம்மாள் அம்மாவாகட்டும், பலர் அந்த பாரதி நல்லதொரு வீணை செய்தியை மிக அழகாக பாடியது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த நம்முடைய திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது அந்த காலத்தில் சொல்வார்கள் விறகடுப்பை பயன்படுத்தினார்கள். ஆனால் கிராமங்களில் கடுமையாக பின்னர் நன்கு பயன்படுத்திய பிறகு பின்னர் அதை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அடுத்ததாக மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்து கொண்டிருந்தது. அதை நன்கு பயன்படுத்தினார்கள். அந்த முடிந்த அளவிற்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி விட்டு அப்புறம் அதை அகற்றி விட்டு அடுத்து இப்பொழுது கேஸ் அடுப்பு இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம். ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அகற்ற முடியாமல் திருக்குறள் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறதே அப்படின்னா என்ன ஒரு பொருள் உள்ள வருதுன்னா, இந்த நன்கு பயன்படுத்தவில்லைன்னு அர்த்தம். தான் உண்மை. சரியான முறையில் இதை நாம் இன்னும் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அதான் அது ஒரு நல்லது ஒரு வீணையை செய்ததை அதை நலம் கெட புழுதியில் எரிந்து விடக் கூடாது என்பதற்கான நிகழ்வு தான் இதை போன்ற இந்த நிகழ்வு. வெள்ளி இலக்கிய மேடையில் நாம் திருக்குறளை கொண்டு வந்து கலந்ததுன்னு சொல்லலாம். நான் ஒரு கவிதை விட அதில் எழுதினேன். உலகை எவர் வெல்லுவர், உலகை எவர் வெல்லுவர், எவர் வள்ளுவரை உள்ளுவரோ அவர் உலகை வெல்லுவர் என்று நான் அடிக்கடி கூட குறிப்பிடுவதென்று என்னுடைய சொந்த கவிதையாக சொல்லுவேன். திருக்குறளை இதை பொறுத்தவரை ஏராளமான விஷயங்கள், நுணுக்கங்கள் உள்ளன. எனக்கு கொடுக்கப்பட்ட நான் 5 நிமிடத்திற்குள்ள நான் ஒரு திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு சொல்வதை விட நான் சொல்லுக்கு அடிமை என்று சொல்லலாம். சொற்களை சிறந்த வகையில் கையாளப்பட்டிருந்தாலே அதற்கு அந்த ஒரு சொல்லிலிருந்து என்ன எடுக்கலாம் என்பது என்னுடைய ஐயா. குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். 10 to 15 நிமிடங்கள் நீங்கள் பேசலாம். மிக்க நன்றி ஐயா. வாய்ப்பை அதிகரித்து கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நான் வள்ளுவர் அதை பற்றி சொல்லும் பொழுது திருக்குறளை நம்முடைய மாணவர்கள் அதிகம் அறிந்திருக்க. இன்று 1330 திருக்குறளையும் படித்து திருக்குறள் செல்வர், திருக்குறள் செல்வி உருவாகி வருகிறார்கள். பலருக்கு கம்பராமாயணம்
மற்றபடி சிலப்பதிகாரம் நலவெண்பாவை விட திருக்குறள் கண்டிப்பாக தெரியும். நான் வேடிக்கையாக அதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். காரணம், மற்றவை சிலபஸில் இருக்கும், திருக்குறள் பலபஸில் இருக்கும் என்று ஒரு முதலில் நகைச்சுவை நான் கொண்டு வந்து சொன்னேன் என்று எண்ணுகிறேன். நான் பல பஸ்ல எழுதி போட்டிருக்கனால சிலபஸ்ல உள்ளதும் சரி, இது பல பஸ்ல இருக்கு. பஸ்ல போகும்போது அதை படிச்சு பார்த்துட்டு ஓரளவுக்கு அதுவும் இந்த நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினுமான பெரிதுன்னு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பொதுவா. அது இன்றைய காலகட்டத்திலையும் பொருந்தும். நம்மளை நோக்கி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி வந்துகிட்டதான் இருக்கு. குடும்பத்துல எல்லாருக்கும் கடினம் இல்லாமலே இல்லை. பிரஷர்னு வர்றது யார் எந்த அளவுக்கு உள்வாங்கிறதோ அதை பொறுத்துதேன். ஆனா என்ன செய்யக்கூடாது, இந்த நிலையும் தெரியாம இருக்கணும். அந்த நிலையில இருந்து திரும்பணும். ஐயோ அப்பா போச்சுன்னா அந்த மாதிரியே உள்ள போயிடக்கூடாது. நிலையும் தெரியாத அடங்கியான அந்த தோற்றம் மலையை விட மான பெரிதினாரு வள்ளுவர். அப்பொழுதே இந்த பிரஷருக்கு அப்பொழுதே தீர்வு கொடுத்தவர் வந்து திருவள்ளுவர் தான் அப்படிங்கிறது. எனக்கு நம்முடைய நெல்லை தீபன் ஐயா எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அதை பேசின போது இந்த திருக்குறள் சம்பந்தம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேஜிஆர் கேட்டாங்களா நம்ம என்ன யாரும் சொல்லல அப்படின்னு, வாகித்தே இன்னும் சொல்லல அப்படின்னு. விடாதீங்க, அவரை ஏதாவது திருக்குறள்ல சொல்ல வச்சிருக்கேன்னு சொல்லி இந்த வாய்ப்புகள் அடிக்கடி நான் சொல்லி, வாய்ப்பு வந்தால் முன்முடியை பிடித்துக் கொள்ள வேண்டும், காரணம் அதன் பின்னந்தலை வழுக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம இருக்க முன்னால பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு நான் ஒரு நூல் என்னென்ன நூல் எனக்கு கிடைக்கணுமோ அந்த அறிவுக்குணம் கியூஆபை விஸ்வநாதம் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க திருக்குறள்ல. இவரு அந்த ஒரு வார்த்தையினுடைய செய்திகள் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர்தம் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறதுக்கு எச்சம்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு நல்லதொரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். எச்சம்னா எச்சில், உண்மை, குறை, செயல், மிச்சம் அகராதியில இருக்குது. மிச்சம், பறவை, மலர், பிள்ளை என்று வருகிறது. பரிமேலழகர் அவர்தம் எச்சத்தால்ங்கிறதுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் அழகா விஸ்வநாதம் அவர்கள் ஒரு சந்தேகத்தை தூக்கி போட்டாரு. வள்ளுவருக்கே பிள்ளை இல்லையே, அப்புறம் எப்படி நம்ம அறிய முடியும்? அவரும் பிள்ளையால் காணப்படும் அப்படின்னா எச்சம்னா பிள்ளைன்னு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தாய்மான சுவாமிகள் இருக்காங்க, ராமலிங்க சுவாமிகள் இருக்காங்க எல்லாம். அப்ப அவங்க துறவிகள் கூட சொல்லிக்கலாம். ஆனா வள்ளுவருக்கே பிள்ளை இல்லையே, அப்ப வள்ளுவருடைய பெருமையை பிள்ளையா நமக்கு சொல்லுச்சுங்கிற ஒரு கேள்வியோட அழகா இந்த மாதிரி, அதாவது ஒரு சொல்லுக்குள்ள புகுந்து கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதனால அவர்தம் எச்சத்தால் காணப்படும்னா இன்னொரு அதற்கான விளக்கம் முக்கியமாக விஸ்வநாதன் அவர்களை கொடுக்குறாங்க. அதுல எப்படின்னா பிள்ளையாலதான் காணப்படும். இப்ப உள்ள மற்றவர்களுக்கு எடுத்து பார்த்தா எல்லாம் என்னன்னா, ஒருத்தரை பற்றி தக்கார் தகவிலார் என்பது அப்படிங்கிறது அந்த தாய் தந்தையிட்டே நம்ம போய் பேசணும்னா அவங்க எல்லா உண்மையை சொல்ல மாட்டாங்க, பாதியை மறைச்சு சொல்லுவாங்க, சிலதை சொல்லவே மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் பொய் சொல்லாது. அந்த பிள்ளைகள் கரெக்டா அவங்க வீட்டில் நடந்த விஷயம் என்னவோ ஏதோ மறைத்து பேச பிள்ளைகள் விரும்பாது. இந்த பிள்ளைகள்கிட்ட பேச்சு கொடுத்தா குடும்பத்தை பத்தியே மொத்தமா தெரிஞ்சுக்க முடியும்னா ஐயா சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப அதனுடைய விளக்கம் மிக பிடித்தது எல்லாம். அதுபோல அடிக்கடி என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த ஒரு 2 குறள் அப்பவே முன்னாலேயே, அதாவது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்கிற அது தெரியும். மகன் தந்தைக்கு செய்யற உதவி என்னன்னா இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தான தந்தை. ஆனா அடுத்துதான் முக்கியமான விஷயம், தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு வந்ததுல மகனுக்கு போய் தந்தை என்ன நன்றி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொஸ்டின் அந்த இடத்துல. மகன் என்ன பண்ணிவிட்டான், அதுக்கு போய் தந்தையா போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு என்னன்னா தந்தை ஆக்குனதே இந்த மகன் தானம், அதனால நன்றியா. அதுவரை அவர் தந்தை கிடையாது, அதுவரை கணவன், அவ்வளவுதான். ஒரு பெண்ணுக்கு கணவன், அவ்வளவுதான். ஆனா இந்த புள்ள பிறந்தவனவே மகன் வந்தவனதே தந்தையின ஸ்தானத்தை வழங்கினதே அவன் தான். அதனால எப்பா உனக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னுட்டு மகன் தந்தை காற்றும் தந்தை மகன் காற்றும் நன்றி அவையத்து முந்திய ரொம்ப மிகப்பெரிய விஷயமா வள்ளுவன் அந்த ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து கையாளுகின்ற அந்த விதம் இருக்குங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கு. கற்க கசர கற்பவை கற்றபடி நிற்க அதுக்கு இதெல்லாம் எல்லாருமே சொல்லுவா. துணைக்கால் ஏன் வரலன்னாக்க அவன் கற்ற கல்விதான் துணையா இருக்க போது, கடைசி வர வேற எதுவுமே துணை தேவையில்லைங்கிற அர்த்தத்துக்காக வரக்கூடும் என்று சொல்வார்கள். அதே போல அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார். நான் மேலும் பல்வேறு திருக்குறள் புத்தகங்களை மிக சிறந்த புத்தகங்கள்லாம் எனக்கு கையில கிடைச்சிட்டு அதை நான் எனக்கு எத்தனை தெரியுதுன்னு ஒண்ணா எண்ணி பார்த்தேன். அன்பிற்குரிய நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், எனக்கு 371 திருக்குறள்கள் மனனமா இருக்கு. நான் எண்ணி பார்த்து எந்தெந்த திருக்குறள் என்ன இருக்குன்னு சில அதிகாரங்கள் முழுமையாகவே மனனமா இருக்கு எனக்கு எல்லாமே. இதுல பார்க்கும்போது நம்ம எண்ணி பார்த்துருமே எவ்வளவுதான் வருதுன்னு பார்க்கும்பொழுது 371. ஆக கேஜிஆர் அவர்களும் நெல்லை தீபன் அவர்களும் என்னை எண்ணி பார்க்க வைத்திருக்கிறார்கள். எல்லா வேற விஷயம்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க திருக்குறளை எண்ணி பார்க்க வேண்டும் என்ற ஒரு பொருளை எனக்கு கொடுத்தான்னு நினைக்கிறேன். அதுல ஆங்கில மொழிபெயர்ப்புல நான் என்னுடைய நூலகத்திலே நான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமா ஜி.யு. போப் அவர்களுடைய
அந்த புத்தகமே எனக்கு திருக்குறள் கையில கிடைச்சதுல நான் அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் என்னென்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்றது, உடம்புக்கும் அந்த உயிருக்கும் என்ன இருக்கோ அதுதான் அவளும் நானும் கொண்ட அந்த நட்பு அப்படின்னு சொல்றது அழகா. மை லவ் வித் அ லேடி as the bond with the soul and body. ரொம்ப அருமையா இருக்கு ஆங்கிலத்துல வரும்போது. அதாவது லவ் வித் அ லேடி அது எப்படி இருக்குன்னா சோல் அண்ட் பாடியா அப்படி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ஓசை நயத்தோட அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆங்கில மொழிபெயர்ப்பும் பலதை ரசிக்க முடிஞ்சது. அதற்கப்புறம் எனக்கு வந்து ஒரு புதிய செய்தியே வந்து கிடைத்தது என்னன்னு, இதுல ஒன்னொன்னா நம்ம பார்க்கும்போது திருக்குறள் செய்தி. திருச்சி மாவட்டம் மருதாபுரி ஜமீன்தாரிணி லட்சுமி அம்மணி என்பவர் தான் தீபாலங்கரம் என்ற பெயரில் 1929ஆம் ஆண்டு திருக்குறளுக்கு உரை எழுதி வெளியிட்டுள்ளார். குறளுக்கு பெண்மணி ஒருவர் எழுதிய முதல் உரை என்று. அத்தனை குறளுக்கும் உரை எழுதியிருக்கிறார் நம்ம திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிறது. இது போல திருக்குறள் செய்திகள்னு ஏராளமான செய்திகளை இன்று எனக்கு அறிய கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது எனக்கு அரிய பொக்கிஷம். மிக்க நன்றி. மிகச்சிறப்பு, அருமையான விளக்கத்தோடு தனக்கே உரிய பாணியிலே சொல் விளையாட்டை வைத்துக்கொண்டு மிகச் சிறப்பாக சொன்னார். என்னை எண்ணி பார்க்க வைத்தது, திருக்குறளை எண்ணி பார்க்க வைத்தது, இவையெல்லாம் மிகச்சிறந்த ஒரு சொல்லாடல். இவற்றையெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். மிக அருமையான உங்களுடைய உரைக்கு நன்றி ஐயா. பின்னூட்டம் வழங்குபவர்கள் முழுமையாக அதற்கு வழங்குவார்கள் என்று சொல்லி அடுத்த நிகழ்வாக நாம் செல்ல இருப்பது நலவென்பா பாடல். கேஜிஆர் ஐயா அவர்கள் எழுதிய அந்த பாடலை பாடுகிறவர் ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்கள். அந்த கேஜிஆர் ஐயாவுடைய பாடல்ல நலவென்பா அப்படியே முழுமையாக படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கும். வாருங்கள் கேட்போம். வணக்கம். இது ஒரு நலவென்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நலவேந்தன் வரலாறு நலவென்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றாள் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனிபந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட
சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை. கெடுத்து விட்ட சனியாலே உடுத்து விட்டான் அரை சேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை. மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோடு, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோடு, வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. வேந்தன் அவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. மிக அற்புதமான பாடல். சுயம்பர போட்டியிலே பெண்ணரசியை வென்றவன் சூதாட்ட போட்டியிலே மன்னரத்தை தோற்றுவிட்டார் என்று அற்புதமாக அந்த 2 வரிகளிலே அந்த கதையினுடைய முக்கியமான பகுதியை அழகாக விளக்கியிருக்கிற விதம் அருமை. அந்த பாடலை தன்னுடைய கணீர் என்ற குரலிலே ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்கள் பாடிய விதமும் அருமை. எப்போதுமே கவிதைக்கு அழகூட்டுவது இசையும் அதை பாடியிருக்கக்கூடிய அந்த பாடகருடைய திறனும் தான். மிகச் சிறப்பாக அமைந்தது. அவருக்கு நன்றி சொல்வோம். அடுத்ததாக நாம் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நலவெண்பா விளக்க உரை 19வது நிகழ்விற்கு நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உரையை நமக்காக தருவதற்காக KGR ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்வது ஒரு முறைமை என்பதற்காக உங்களோடு அவரை பற்றிய சிறு குறிப்புகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வடைகிறேன். வேதியியல் படித்திருந்தாலும் இலக்கியத்திலே புலமை உள்ளவர். எழுதிய நூல்கள் என்று பார்க்கிற பொழுது முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார், காலந்தோறும் கண்ணதாசன், முத்தமிழாயிரம் மோகனம், வெள்ளி இலக்கிய மேடையில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு விளக்கவுரை அளித்திருக்கிறார். இப்பொழுது நலவெண்பா விளக்கவுரை தந்து கொண்டிருக்கின்றார். அதனுடைய 19வது நிகழ்விற்காக நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களை உங்கள் அனைவருடைய ஆசியோடும் ஆதரவோடும் அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. நலவெண்பா வெள்ளி இலக்கிய மேடையின் 171வது நிகழ்ச்சியில் நலவெண்பா 19வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், வழக்கம் போல் அருமையாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிதைக்காக கவிதை மகுடம் என்கின்ற பட்டத்தை பெற்றிருக்கின்ற வே. உலகம்மாள் அவர்களுக்கும், நேர்த்தியாக தொழில்நுட்பத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பத்தூர் வாகித் இன்றைக்கு ரொம்ப அழகா சொன்னார் திருக்குறள். அவர் சொன்னதுல எப்பவுமே ஒரு அழகா சொல் விளையாடக்கூடியவர். இன்னைக்கு விளையாடிய சொல் ரொம்ப நல்லா இருந்தது. சிலப்பதிகாரம், கம்பராமாயணம் எல்லாம் சிலபஸிலே இருக்கும், திருக்குறள் பல பஸ்ஸிலே இருக்கும் என்றவர் சொன்ன சொல் விளையாட்டுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதே மாதிரி அவர் திருக்குறளை எடுத்துக்கொண்டு பேசினார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு கியாபே விஸ்வநாதன் அவர்கள் சொன்ன எச்சம் என்பதற்கு பிள்ளை என்கின்ற பொருளையும் சொல்லி மிக அழகாக விளக்கினார். இந்த திருக்குறள் ஒரு காலத்திலே பிரச்சனையானது. ஒரு புலவர் என்ன செய்தார், தக்கார் என்று சொன்னால் கீழே மக்கள் என்று தானே வர வேண்டும்
எச்சம் என்று திருவள்ளுவர் தவறாக போட்டு விட்டார் என்று சொல்லி, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் மக்களார் காணப்படும் என்று அவர் திருத்திட்டார். அதற்கு மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்பெல்லாம் வர தொடங்கிவிட்டது. திருக்குறள் வார்த்தையெல்லாம் மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்றும், எச்சம் என்பது வெறும் பிள்ளை மட்டுமல்ல, வேறு பல குணாம்சங்களும் அதிலே இருக்கின்றன என்று சொல்லி அந்த எச்சம் என்ற வார்த்தையை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள் அந்த கால புலவர்கள். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளை சொல்லுகின்ற பொழுது, தந்தை மகற்காற்றும் நன்றி, ஏன் நன்றி என்று போட்டார்? தந்தை மகற்காற்றும் உதவி என்று சொல்லாமல் ஏன் நன்றி என்று போட்டார் என்று சொன்னால், அவரை ஒரு கணவனை தகப்பனாக மாற்றியதே பிள்ளைதான், ஆகவே நன்றி என்று போட்டார் என்று சொன்னது மிக அருமையான செய்தி. இப்படி 2 திருக்குறள்களிலும் 2 முத்தான செய்திகளை வைத்து மிக அழகாக இங்கே திருக்குறள் விளக்கத்தை அளித்த திருப்பத்தூர் வாஹித் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சென்ற வாரம் இல்ல, அதுக்கு முன் வாரம்னு இருக்கும். நலன் காட்டுக்கு போகிறான். காட்டிலே ஒரு பாம்பு கத்துகிறது. அதனுடைய குரலை கேட்டு வருகின்றான். அந்த பாம்பு நெருப்பிலே விழுந்திருக்கிறது. ஏற்கனவே நலனுக்கு தேவர்கள் ஒரு வரம் கொடுத்திருக்கிறார்கள். தமயந்தியிடம் எங்களுடைய ஆசையை சொல் என்று இந்திரனும் அக்னியும் வாயு பகவானும் எல்லோரும் நலனை கேட்ட பொழுது, நலன் ஏற்கனவே தமயந்தியை காதலித்தான் என்றாலும் கூட இவர்கள் கேட்கிறார்களே என்பதற்காக தமயந்தியிடம் போய் மிக நாணயமாக இந்திரனும் தருமனும் சொன்னதையெல்லாம் அங்கே அவன் சொல்லி, அவள் சொன்ன பதிலை கொண்டு வந்து தேவர்களிடத்திலே சொன்ன காரணத்தினால் இவனுடைய நாணயத்தை மெச்சி அவர் என்ன தருகிறார்கள்? உனக்கு தேவையானுகின்ற பொழுது ஆடை கிடைக்கும், தேவையான பொழுது நெருப்பு உன் சொல்படி நடக்கும் என்றெல்லாம் அவனுக்கு வரம், நீர் கிடைக்கும் என்றெல்லாம் அவனுக்கு வரம் தருகிறார். அந்த வரத்தை பயன்படுத்தி அவன் நெருப்பினுக்கு அருகிலே போகின்ற பொழுது அந்த நெருப்பு அக்னி பகவான், புராண வார்த்தையில சொல்வதானால் அக்னி பகவான், அது பின்வாங்கி விடுகிறான். அந்த நெருப்பிலே இருந்த அந்த பாம்பை எடுத்து அவன் போட்டு விடுகிறான். அந்த பாம்பு சொல்கிறது, ஒரு 10 என்று என்ன நடந்து அந்த இடத்திலே என்னை போடு என்கிறது. தச என்று சொல் என்று சொல்கிறது. தச என்றால் கடி என்று பொருள், தச என்றால் 10 என்று பொருள். ஆகவே இவன் என்ன சொல்கிறான்? தச என்றால் கடி என்ற பொருள் இவனுக்கு தெரியாத காரணத்தினால் 10 என்பது மட்டும்தான் இருக்கிறது என்று எண்ணி ஒரு 10 அடி காலை வைத்து தச என்று சொல்லி கீழே போட்டவுடன் அந்த பாம்பு அவனை கொத்தி விடுகிறது. அதோடு சென்ற வாரம் நாம் நிறுத்திவிட்டோம். இப்பொழுது காரணம் கேட்கிறோம். ஆற்றல் அறவரசே, ஈங்கு என் உருவத்தை சீற்றம் ஒன்றின்றி சினைய ஈற்றால் மாற்றுதற்கு இன்று என் காரணம் என்றான். ஏற்ற அமரில் கூற்றழைக்கும் மின்கால் அயில் முகவேல் வேந்து. கேட்கிறான். யார் கேட்கிறது? நலன். நலனை பற்றி என்ன வர்ணனை என்றால், ஏற்ற அமரில், பகையேற்றவர்கள் போர்க்களத்துக்கு வருகின்ற பொழுது அல்லது போர்க்களத்தை இவன் ஏற்று போகின்ற பொழுது கூற்றுவர்கள் அழைக்கிற அளவுக்கு இவன் எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்கின்றான், எதிரிகளை எல்லாம் அழித்து விடுகிறான். எதனால் அழிக்கிறான் என்று சொன்னால் வேலினாலே அழிக்கின்றான். அந்த வேல் எப்படிப்பட்ட வேல் என்றால் மின்னுகின்ற வேல், வலிமை மிக்க வேல். கால் என்று சொன்னால் வலிமைன்னு அர்த்தம், அயில் என்று சொன்னால் இரும்புன்னு அர்த்தம், முக என்று சொன்னால் முனைன்னு அர்த்தம். வலிமையான இரும்பினால் செய்யப்பட்ட முனையை உடைய வேலை கையிலே ஏந்திருக்கக்கூடிய வேந்தன் இவன் நலன். ஏற்ற அமரில் கூற்றழைக்கும் மின்கால் அயில் முகவேல் வேந்து என்ற இந்த வரி நலனுக்குரிய வர்ணனை. அவன் சொல்றான், கேட்கிறான் பாம்பு கிட்ட, ஆற்றல் அரசே, ஆற்றல் மிகுந்த அரவின் அரசே, பாம்பினுடைய தலைவனே, ஈங்கு என் உருவத்தை, என்னுடைய உருவத்தை சீற்றம் ஒன்றின்றி, உனக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது, என் மேல் உனக்கு எந்த கோபமும் கிடையாது, ஆனால் சினையை ஈற்றால்
கோபப்பட்டு என்னை கொத்தி பல்லினால் எயிறுனா பல்லினாலே கொத்தி மாற்றுதற்கு என் உருவத்தை மாற்றி விட்டாயே, இன்று என் காரணம் என்றான். இதற்கு என்னப்பா காரணம்? உனக்கும் எனக்கு அந்த பகையும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது நீ ஏன் கொத்தினாய்? கொத்தி என்னுடைய உருவத்தை ஏன் மாற்றினாய் என்று பாம்பிடத்திலே அவன் கேட்கிறான். ஆற்றல் அரசே, இங்கு என் உருவத்தை சீற்றம் ஒன்றின்றி சினையை ஈற்றால் மாற்றுவதற்கு இன்று என் காரணம் என்றான். ஏற்ற அமரில் கூற்றழைக்கும் மின்கால் அயில் முகவேல் வேந்து. எப்படி போயிருக்குன்றத சொல்ற. அவனுடைய உடம்பு அந்த பாம்பு கடித்த உடனே எப்படி போயிருக்குன்றத இந்த பாட்டுல சொல்ற. மேனி குறுகிற்று. வீமன் மடந்தை விழிமுடிய கண்டறியா வாம நெடுந்தோள் வரியோர்க்கு ஏமம் கொடாதார் ஆகம்போல் குறுகிற்றே, மெய்மை விடாதான் திருமேனி வெந்து. யாருடைய திருமேனி வந்திருக்கிறது? மெய்மை விடாதான் திருமேனி வெந்து. இது நலன். உண்மையை விடாத, மெய்மையே பேசக்கூடிய ஒருவனுடைய திருமேனி, அழகான மேனி வெந்து போயிருக்கிறது. எப்படி வெந்து போயிருக்கிறது? அவனுடைய தோளெல்லாம் குறுகி போய்விட்டது. எப்படிப்பட்ட தோல்? பீமனுடைய மடந்தை தமயந்தி விழிமுடிய கண்டறியா. ஒரு தோலை பார்த்துட்டு இன்னொரு தோலை பார்த்தா ஒரு நாளாகும் சொல்ற அளவுக்கு மிக விரிந்து பரந்த தோல். அவருடைய விழி முடிய மொத்தமா பார்த்தா கூட அதை பார்க்க முடியலையாம், கண்டறிய முடியலையாம். விழிமுடிய கண்டறியா. வாம அழகான நெடுந்தோல், நீண்ட தோல் குறுகி போயிட்டான். அதுக்கு ஒரு ஊமை சொல்றார். ஏமம் கொடாதார். ஏமம்னா பொண்ணு. அதாவது பொண்ணுன்னு சொன்னோம்னா பணத்தை எடுத்து, அதாவது வறியவர்களுக்கு எதையும் கொடுக்காதவர்கள். வறியோருக்கு ஏமம் கொடாதார். ஆகம் போல். ஆகம்னா 3 பொருள் இருக்கு. ஆகம்னு சொன்னா உடல்னு இருக்கு, மனம்னு இருக்கு, மார்புன்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல மனம். ஆக வறியவர்களுக்கும் எந்த பொருளையும் எடுத்து கொடுக்காதவருடைய மனம் எப்படி குறுகிற்றோ அது மாதிரி நலனுடைய தோளானது குறுகி போய்விட்டது. வீமன் மடந்தை விழிமுடிய கண்டறியா. தமயந்தியினால் அவருடைய விழிமுடிய கண்டறியாத அளவுக்கு அகலமாக இருந்த அந்த தோளானது, அழகான தோளானது, நீண்ட தோளானது வறியவர்களுக்கு எதையும் பொன்னை கொடுக்காதவருடைய உள்ளம் போல் குறுகிற்று. வீமன் மடந்தை விழிமுடிய கண்டறியா வாம நெடுந்தோள் வறியோர்க்கு ஏமம் கொடாதார் ஆகம் போல் குறுகிற்றே, மெய்மை விடாதான் திருமேனி வெந்து. மறைந்துரைதல் காரணமாய் காயும் கடக்களிற்றாய். முதல்லயே நலனை பற்றிய வர்ணனம் வந்துடுது. காயும் கடக்களிற்றாய் கார்கோடன் என்பேர் நீ இங்கு வந்தமையால் நினைந்து காயத்தை மாறாக்கி கொண்டு மறைந்து உரைதல் காரணமா வேர் ஆக்கிற்றென்றான் விரைந்து. காயும் கடக்களிற்றாய். மிகுந்த கோபத்தை உடைய, மதத்தை உடைய, யானைகளை உடையவனே, நலனே. கார்கோடகன் என் பெயர். கார்கோடகன் என்பது என்னுடைய பெயர். கார்கோடன், கார்கோடன் என் பேர். நீ இங்கு வந்தமையால் நினைத்து. நீ இங்கு வந்தமையால் நினைத்து அப்படின்னா வந்ததை எண்ணின்னு அர்த்தம். இது இந்த புத்தகத்திலேயே தவறாதான் போட்டிருக்காங்க. அது நீ இங்கு வந்தது நினைத்துன்ற மாதிரி சில புத்தகங்கள்ல வந்திருக்கு. ஆனா நீ இங்கு வந்தமையால் நினைந்துன்னும் போதுதான் அந்த இலக்கணம் சரியா வருது. என்ன அர்த்தம்னா நீங்க வந்ததை நான் அறிந்து கொண்டேன்னு அர்த்தம். காயத்தை மாறாக்கி கொண்டு. உன்னுடைய காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வழக்கமான வார்த்தை. காற்றடைத்த பையடா. காயத்தை மாறாக்கி கொண்டு மறைந்து உரைதல் காரணமா வேறாக்கிற்றென்றான் விரைந்து. உன்னுடைய உடம்பை நீ மாற்றி விடு. மாற்றிக்கொண்டு நீ மறைந்து வாழ வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் உன்னை நான் வேற்று உருவாக மாற்றிவிட்டேன். வேறு உருவத்தை கொண்டு வந்து விட்டேன். இப்ப இருக்கக்கூடிய உருவத்திலே நீ இருந்தால் அது நல்லதல்ல.
அதை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய உருவத்தை நான் வேறாக மாற்றிவிட்டேன் என்று சொல்றான். தாயும் கடக்களிற்றாய் கார்கோடன் என் பேர், நீ இங்கு வந்தமையால் நினைந்து காயத்தை மாறாக்கிக் கொண்டு மறைந்து உரைதல் காரணமா வேறாக்கிற்றென்றான் விரைந்து. ஒரு பாம்பு ஒரு ஆடைய கொடுக்குது. கூனிரால் பாய குவளை தவளைவாய் தேனிரால் பாயும் திருநாடா, காணில் தனியாத வெங்கனலை தாங்கினாய் இந்த அணியாடை கொள்கின்றான் ஆங்கு. கூனிரால் பாய இறால் மீன், கூன் விழுந்த இறால் மீன் பாய குவளை, அது குவளை மலர் மேல பாயுது. தவளை வாயில தேன் விழுதான். எந்த குவளையில இருக்கிற தேன் தவளையினுடைய வாயில் விழுதான். அது எப்படி விழுதான்? தேனிரால் பாயும் திருநாடா. தேனிரால்னு சொன்னா தேன் கூடு. ஆக இறால் என்று சொன்னா ரெண்டு அர்த்தம் வருது. இறால்னா மீனுன்னு ஒரு அர்த்தம் வருது, இறால்னு சொன்னா கூடுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முதல்ல வரக்கூடிய இறால் என்பது மீனுக்கு, இரண்டாவது வரக்கூடிய இறால் என்பது கூட்டுக்கு. கூனிரால் பாய குவளை, அந்த மீனானது முதுகு குனிந்த மீனானது பாய்கின்ற காரணத்தினால் குவளையிலே இருந்து தேன் சொட்டுகிறது. அது தவளையினுடைய வாயிலே சொட்டுகிறது. அது எப்படி சொட்டுகிறது என்று சொன்னால் தேன் கூட்டிலே இருந்து தேன் சொட்டுகிற மாதிரி அது சொட்டுகிறது. அப்படிப்பட்ட திருநாடா யார நலனை பற்றி அந்த பாம்பு சொல்லுது. காட்டில் தனியாத வெங்கனலை தாங்கினாய், எனக்காக நீ தனியாத வெங்கனலை தாங்கிக் கொண்டாய், அந்த வெப்பத்தை நீ தாங்கிக் கொண்டாய். நெருப்புக்கு அருகாமையில நீ வந்த இல்லையா, அப்போ அதை வீசி இருக்கும் அல்லவா, அந்த வெண்கனலை தாங்கினாய். இதுக்கு இன்னொரு மாதிரி அர்த்தம் கூட சொல்றாங்க. தனியாத வெண்கனலிலிருந்து என்னை காப்பாற்றினாய். தாங்கினாய்னா காத்தல்னு ஒரு பொருள் இருக்கு. நகராதியை பார்த்த பொழுது அதுக்கு 2-3 அர்த்தம் போட்டிருக்காங்க. காத்தல், ஆதரித்தல், ஏற்றல், சுமத்தல் அப்படின்னு ஒரு 4-5 அர்த்தங்கள் இருக்கு. ஆக ஒருத்தர் என்ன அர்த்தம் சொல்றாருன்னா வெங்கனிலிருந்து என்னை காப்பாற்றினான்னு சொல்றார். இன்னொருத்தர் என்ன அர்த்தம் சொல்றாரு சொன்னா அந்த வெப்பத்தை நீ தாங்கிக் கொண்டாய், எனக்காக அந்த வெப்பத்தை தாங்கிக் கொண்டாய் என்று சொல்லிவிட்டு அதற்கு பரிசாக நான் ஒன்றை தருகிறேன், இந்த அணியாடை கொள்கின்றான் ஆங்கு, இந்த அழகான ஆடையை நீ கையிலே வைத்துக்கொள் என்று அந்த பாம்பு அவனுக்கு ஒரு ஆடையை தருகிறது. கூனிரால் பாய குவளை தவளைவாய் தேனிரால் பாயும் திருநாடா, காணில் தனியாத வெங்கனலை தாங்கினாய் இந்த அணியாடை கொள்கின்றான் ஆங்கு. இந்த ஆடையினுடைய பெருமை என்னன்னு சொல்லு. ஆடையினுடைய பெருமை அப்படின்னா சாதி மணி துயில் நீ சாத்தினால், உயர்வான அழகான இந்த ஆடையை நீ சாத்தினால், சாதி மணி துயில் நீ சாத்தினால், தன் கழுநீர் போதின் கீழ் மேயும் புதுவரால் தாதின் துளிக்கு நான் ஈட்டும் துறைநாடர் கோவே ஒழிக்கும் நாள் நீங்கும் உரு. தன்கழுநீர் போதின் கீழ் மேயும் புதுவரால் தாதின் துளிக்கு நான் நீட்டும் துறைநாடர் கோவே. இது நாட்டினுடைய வளத்தை சொல்லி நலனை கூப்பிடுது. இப்படி கழுநீர்னுடைய அரும்பின் கீழ் மேய்கின்ற வரால் மீனானது, புதிய வரால் மீனானது அதிலிருந்து ஒழுகக்கூடிய மகரந்த துகளுக்கு அல்லது தேனுக்கு நாக்கை நீட்டக்கூடிய துறை உடைய கடற்கரையை உடைய நலனே, அரசனே, இப்படிப்பட்ட நாட்டுக்கு அரசனாக இருக்கக்கூடிய நலனே. இதுதான் அவனை பற்றி ஒரு வர்ணனை. இந்த தன்கழு நீர் போதின் கீழ் மேயும் புதுவரால் தாதின் தொலிக்கு நான் ஈட்டும் துறைநாடர் கோவை என்பது நலன். அவங்கிட்ட சொல்லுது, சாதி மணித்துயில் நீ சாத்தினால், உயர்ந்த அழகான இந்த ஆடையை நீ போர்த்தி கொண்டால் ஒழிக்கும் நாள் நீங்கும் உரு. இப்ப இது எப்படி இருக்க, உருவம் மாறி இருக்க இல்லையா, உருவம் மறைந்து, உன்னுடைய உண்மையான உருவம் மறைந்திருக்கிறது அல்லவா,
இந்த ஆடையை போர்த்தி கொண்டால் அந்த உருவம் வெளியே வந்துவிடும். ஒலிக்கும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வெளிப்படுதல், தோன்றுதல் அர்த்தம். இந்த ஒலிக்கும் என்பதற்கு தோன்றுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம உரையாற்றல் கொடுக்குறாங்க. ஆனா இதை எனக்கு கம்பனை படிச்ச பொழுதுதான் ஓஹோ, இந்த ஒலிக்கும் என்பதற்கு தோன்றுதல் அர்த்தம் என்றதை சரியா புரிந்து கொள்ள முடிந்தது. கம்பன் இதை அப்படியே ஒரு இடத்துல பயன்படுத்துறான், கிஷ்கிந்தா காண்டத்துல பயன்படுத்துறான். ராமர் வரார் சீதையை பிரிந்து விட்டு. கிஷ்கிந்தா காண்டம்ங்கிறது பிரிவுக்கு பிறகு வருவது. ராமர் வரார் பிரிந்து, அப்போ அந்த கடல்ல இருக்கிற மீனெல்லாம் பாக்குது. பார்த்துட்டு வேணாம் இவருக்கு எதிர்க்க நாம போக வேணாம், அப்படி போனோம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணை பார்த்து இது சீதையினுடைய கண் என்று எண்ணி சீதையை நினைத்து வருத்தப்படுவார். ஆகவே நாம் ஆற்றினுடைய அடிவாரத்துக்குள்ளே சென்று விடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு சொல்றாரு பாருங்க, கலிப்படா மனத்தன் காணின், கலிப்பில்லாத மனதை உடைய ராமர் பார்த்தால் கற்பனும் கிளிப்படா மொழியவள் விழியின் கேளன. அதாவது சீதை கிளி கூட பேச முடியாத அளவுக்கு அழகாக பேசக்கூடிய அந்த சீதை விழியின் கேளன, கேள்னா உறவு, அந்த விழிக்கு உறவாக இருக்கக்கூடிய மீன் நாமம் மீன் துளிப்படா நயனங்கள் துளிப்ப. இதுவரை வருத்தப்படாத அந்த கண்களிலே இருந்து ஒரு துளி தண்ணீர் வர சோறும் என்று வருத்தப்படுவார் என்று ஒளிப்படாது ஆயிடை ஒலிக்கும் மீன் அது. ஒளிப்படாது அப்படின்னு சொன்னா தோன்றாதுன்னு அர்த்தம். அப்பனா ஒலிக்கும்னு சொன்னா தோன்றும்னு ஒரு அர்த்தம். இதுல இருந்தா நான் அந்த அர்த்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டேன். இந்த பாட்டை நம்ம தீபம் தான் எடுத்து கொடுத்தாருக்கால. சாதி மணித்துயில் நீ சாத்தினால் தன்கழு நீர் போதின் கீழ் மேயும் பொதுவரால் தாதின் துளிக்கு நான் நீட்டும் துறைநாடர் கோவே ஒலிக்கும் நாள் நீங்கும் உருவம். இந்த ஆடையை நீ போர்த்தி கொண்டால் உன்னுடைய உண்மையான உருவம் வெளியே வந்து விடும். எப்ப வரணும்னு நினைக்கிறியோ அப்ப வெளியே வந்து விடும். அதான் சாதி மணித்துயில் விட்டுருங்க. சாதி மணித்துயில் நீ சாத்தினால் தன் கழுநீர் போதின் கீழ் மேயும் புதுவரால் தாதின் துளிக்கு நான் நீட்டும் துறைநாடர் கோவே ஒலிக்கு நாள் நீங்கும் உரு. வாகு குறைந்தமையால் வாகு என்றும் நாமும் ஆக அயோத்தி நகரடைந்து மா கனக தேர்த்தொழிற்கு மிக்கான் நீ ஆக என்றான் செம்மனத்தார் பார்த்தொழிற்கு மிக்கானை பார்த்து. பாம்பு அவனுக்கு ஒரு அறிவுரை சொத்து. செம்மனத்தால் பார்த்தொழிற்கு மிக்கானை பார்த்து, உயர்ந்த மனத்தோடு இந்த பாருக்கு தொழில் புரிந்த, இந்த பாறை அரசாண்ட சிறந்தவனை பார்த்து. மிக்கான் அப்படின்னா சிறந்தவன் அர்த்தம். அது சொல்லுது வாகு குறைந்தமையால். வாகுனா தோல், வாகு வளையம்னா தோல் வளையம்னு சொல்லு. பல இடங்கள்ல வாகு வளையம் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம், சிலப்பதிகாரத்திலே நிறைய பார்த்திருப்பாங்க. வாகு வளையம்னா தோளில் அணியக்கூடிய அணிக்கு வாகு வளையம் பேர். வாகுனா தோல்னு அர்த்தம். இந்த வாகு கூட 2-3 அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாகு குறைந்தமையால் வாகுவன், அந்த தோளானது குறைந்து போய்விட்ட காரணத்தினால் உனக்கு வாகுவன் பேர் வச்சிடறோம். வாகு குறைந்தமையால் வாகுவன் என்ற பேர். இந்த பேரோட நீ அயோத்தி நகர் அடைந்து, அயோத்தி நகருக்கு சென்று மா கனக, மா கனகன்னா குதிரை பூட்டப்பட்ட தேர் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது மிக சிறந்த பொற்றேர்னு எடுத்துக்கலாம். குதிரை பூட்டப்பட்ட பொற்றேருக்கு மிக்கான் நீயாக, அதாவது குதிரைகள் பூட்டப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட தேரை ஓட்டுகின்ற தொழிலில் சிறந்தவன் நீ ஆக என்றான். செம்மனத்தார் பார்த்தொழிற்கு மிக்கானை பார்த்து. உன்னுடைய தோளெல்லாம் குறைந்து விட்ட காரணத்தினால, ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா, ஒரு கஞ்சனுடைய மனதை போல அவனுடைய தோல் குறைந்து விட்டது. ஆகவே
வாகுவன் என்ற பேர், வாகு குறைந்த காரணத்தினால் வாகுவன் என்றும் நாமமாக உன்னுடைய பெயராக நீ எடுத்துக்கொள். நலன்னு சொல்லாத, வாகுவன்னே சொல்லு. அயோத்தி நகர் அடைந்து அயோத்தி நகருக்கு போ. மா கனக தேர்தொழிற்கு மிக்கான் நீயாக, அங்கே தேரை ஓட்டுவதிலே சிறந்தவனாக நீ இருக்க என்றான். யாரை பார்த்து? செம்மனத்தார் பார்த்தொழிற்கு மிக்கானை பார்த்து. வாகு குறைந்தமையால் வாகுவன் என்று நாமம் ஆக அயோத்தி நகரடைந்து மா கனக தேர்தொழிற்கு மிக்கான் நீ ஆக என்றான். செம்மனத்தால் பார்த்தொழிற்கு மிக்கானை பார்த்து. இப்ப அயோத்திக்கு போயிட்டார். அயோத்தி போறான். இணையாரும் இல்லான் இழைத்த உதவி புனையாக சூழ்கானிற் போனான். பனையாக தின்னாகம் ஓரெட்டும் தாங்கும் திசையனைத்தும் எண்ணாக வேந்தான் எழுது. பனையாக தின்னாகம், பனையாகனா மிக பெரிதா, பனைனா பெரிதுன்னு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவர் திருவள்ளுவர். அது மாதிரி பனைனா மிகப்பெரிய, தின்னாகம் ஆகம் தின்னாகம் அப்படின்னு சொன்னா யானை, வலிமையான யானை. ஓர் எட்டும், இந்த உலகத்தையே 8 யானைகள் தாங்குகின்றன என்ற ஒரு புராண சிந்தனை உண்டு. இந்த திசைகள் 8 திசைகளையும் 8 யானைகள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பனையாக தின்னாக ஓரெட்டும் தாங்கும் திசை அனைத்தும் எண்ணாக நினைத்து அரசாண்ட திசை, இந்த திசையிலே இருக்கக்கூடிய 8 திசையிலும் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் நினைத்து அரசாண்ட வேந்தன் போறான், எழுந்து போறான். எங்க போறான்? அயோத்தி நகரத்துக்கு போறான். எப்படி போறான்? கானகத்தின் வழியாக போறான். அவனுக்கு யார் உதவி பண்ணது? இணையாரும் இல்லான் இழைத்த உதவி. இணையாரும் இல்லான் அப்படின்னு சொல்றது கார்கோடன், அரவரசன். அவன் செய்த உதவி இருக்கு பாருங்க, துணையாக, உதவியாக. துணைன்னு சொன்னா உதவின்னு ஒரு பொருள் இருக்கு, துணைன்னு சொன்னா தெப்பம்னு ஒரு பொருள் இருக்கு. இந்த தெப்பம்ன்ற பொருளை தான் பெரியாழ்வார் கையாள்வார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதம், நின்றால் மர அடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம். இதுதான் கடல்ல தெப்பமாக அந்த பாம்பு இருக்கும். மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாலுக்கு அரவு. திருமாலுக்கு பாம்பு எப்படி இருக்கான்? சென்றால் குடையாம், அவர் செல்ற இடமெல்லாம் குடை மாதிரி இருக்கான். இருந்தால் சிங்காதனம், உட்கார்ந்தார்னா சிங்காதனம். நின்றால் மர அடியாம், அவருடைய பாதகையாக இருக்கிறது. நீழ்கடலுள் என்றும் புனையாம், அங்க இருந்தாருன்னா அவருக்கு தெப்பமாக உதவி புரிகிறது. மணி விளக்காம், அதுதான் வெளிச்சத்தை குடிக்கிறது. பூம்பட்டாம், பட்டாடையாக திகழ்கிறது. புல்கும் அணையாம், அணைத்துக் கொள்ளக்கூடிய படுக்கையாகவும் இருக்கிறது. இப்படி திருமாலுக்கு அரவு எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்பதை பெரியார் சொல்லுகிற பொழுது புனை என்பதை தெப்பம்ன்ற அர்த்தத்துல பண்ணாரு. இந்த இடத்துல புனை என்பது உதவி. இணையாரும் இல்லான் இழைத்த உதவி புனையாக சூழ்கானில் போனான். பனையாக தின்னாக மோரெட்டும் தாங்கும் திசையனைத்தும் எண்ணாக வேந்தன் எழுந்து. நினைப்பென்றும் காற்றசைப்ப நெஞ்சிடையே மூணும், கனல் புகையே வேகின்றான் கண்டான். பனிக்குறுகு தன்படாம் நீழல் தனிப்பேடை பார்த்திரவு கண்படா வேலை கரை. கடற்கரைக்கு போறான், கானகத்துக்கு போறான். கானகத்து வழியா போகின்ற பொழுது கடற்கரையை பார்க்கிறான். கடற்கரையில ஒரு காட்சி. பனிக்குறுகு அப்படின்னா வருந்தக்கூடிய குறுகுன்னு அர்த்தம். பனினா வருத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. துன்பம், குளிர்ச்சி எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல வருத்தப்படக்கூடிய அல்ல துன்பப்படக்கூடிய குருகு அன்னப்பறவை, ஆண் பறவை. தன்படாம் நிழல், குளிர்ச்சியான் படாம்னு சொன்னா ஒரு திரைசீலை, கடா களிற்றின் மேல் கட்படாம் அப்படின்னார் திருவள்ளுவர். அது மாதிரி படாம், சித்திரப்படத்தில் புக்குன்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி உண்டு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா திரைசீலை. தன்படாம் நிழல், அங்க இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில திரைசீலையா எது இருக்குன்னு கேட்டா கொடிகள் தான் இருக்கும். ஆகவே குளிர்ச்சியான கொடியினுடைய நிழலில் அந்த ஆண் குருகு இருக்கு.
என்ன மகிழ்ச்சியா இருக்கானா? மகிழ்ச்சியா இல்ல. இரவுதோறும் விழித்து கொண்டிருக்கு. பார்த்திரவு கண்படவா. எதை பார்த்து கொண்டு? தன்னை விட்டு பிரிந்து போன பேடை இருக்கு பாருங்க, பெண் பறவை. அதை பார்த்து கொண்டு இரவு முழுதும் கண்படா, கண்ணை மூடாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைக்கரை, வேலைனா கடல், கடற்கரை. இந்த காட்சி அவன் பார்க்கிறான். அங்க இருக்கக்கூடிய கொடியினுடைய நிழலின் கீழ் ஒரு ஆண் குருகு இருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. அது மகிழ்ச்சியாக இல்லை. தன்னை விட்டு பிரிந்து போன பேடையை பெண் பறவை பார்த்து கொண்டு இரவு முழுதும் கண் மூடாமல் இருக்கின்றது. இதை பார்த்த உடனேயே நலனுக்கு நினைப்பென்னும் காற்றசைப்ப, அவனுடைய தமையந்தியை பற்றி நினைப்பு வந்துடுது. அசைக்க நெஞ்சிடையே மூலம் கனல் புகைய வேகின்றான். அந்த நெஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த வருத்தம் இருக்கு பாருங்க, பிரிந்து விட்டோமே என்ற வருத்தம், பிரிவினாலே வரக்கூடிய ஏக்கம் ஒரு கனல் மாதிரி இருக்கிறது. அந்த நினைப்பு அந்த ஏக்கம் என்கின்ற கடலை வீசுகிறது. ஆகவே அவன் வெந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்டவன் கண்டான், இந்த காட்சியை கண்டான். நினைப்பென்னும் காற்றசைப்ப நெஞ்சடையே மூலும் கனல் புகைய வேகின்றான் கண்டான். பனிக்குறுகு தன்படாம் நிழல் தனிப்பேடை பார்த்திரவு கண்படா வேலை கரை. குறுகே கூறாது இருத்தியால் அப்படின்னு ஒரு அவன் கேக்குறான் அந்த குருகு கிட்ட, நீ என்ன ஏதோ ஒரு ஆறுதல் மொழி நீ சொன்னியா எனக்கு அப்படின்னு கேக்குறான். கொம்பர் இளங்குருகே, கொம்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய இளம் அன்னமே, கூறாதிருத்தியால் நீ ஒண்ணுமே சொல்லலையே, எனக்கு எந்த ஆறுதலும் சொல்லலையே. உறக்கத்தை நீத்தேனு கொன்று, உறக்கத்திலே அவளை விட்டு விட்டு போனேனே. ஒன்றுன்னு சொன்னா ஒரு ஆறுதல் மொழின்னு அர்த்தம். இந்த இடத்துல பொதுவா ஒன்றுனா ஒண்ணு மத்தெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஆறுதல் மொழின்னு நாம சேர்த்து கொள்ள வேண்டும். கொம்பர் இளங்குருகே கூறாதிருத்தியால் உறக்கத்தை நீத்தேனு கொன்று, தமையந்தியை நான் உறக்கத்திலே நீத்து விட்டு போனேனே, அதை பற்றி ஒரு ஆறுதலாக நீங்க சொன்னீங்களா? எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதுக்கு தமையந்தியினுடைய நாடு, விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய வர்ணனை தான் இது. அம்புயத்தின் போதை, அம்புயம்னா தாமரை, போதை, போதைனா போது அரும்பு, அருகாலால் தும்பி திறக்க தேனூரும் திருநாடன். அந்த 6 கால்களை கொண்டு அந்த தாமரை பூவை தும்பி திறக்கின்ற காரணத்தினாலே தேன் ஊறுகின்ற திருநாடன் பொன்னை, விதர்ப்ப நாடனுடைய மகளை உறக்கத்தே நீத்தேனுக்கு ஒரு ஆறுதல் மொழியா நீ சொன்னியாப்பா என்று யார கேட்கிறான்? அன்னத்தை கேட்கிறான். இதுதான் ராமர் கிஷ்கிந்தா காண்டத்துல கேட்கிறாரு. யார்கிட்ட கேட்கிறாரு? சக்கரவாக பட்சிக்கிட்டையும் அன்னத்துக்கிட்டையும் கேட்கிறார். வரியார் மணிக்கால் வாழமே, வாழமேனா சக்கரவாக பட்சின்னு அர்த்தம். மட அன்னங்கால் என்னை நீங்க தரியால் நடந்தால், என நீங்குவதற்கு விருப்பப்படாத சீதை என்னை விட்டு போயிருக்கிறாள். இல்லலேல் தளர்ந்த போதும் தகவேயோ, நான் இல்லாமல் தவிக்கின்றேனே, எனக்கு ஒரு இரக்க வார்த்தையாவது நீங்க சொல்லக்கூடாதா? மரியான் என்ற ஆர்வியிற்கு இறங்கினால் ஈது இசை என்றோ. ரொம்பவும் எரிந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மனதுக்கு ஒரு ஆறுதலை சொன்னால் அது உங்களுக்கு புகழை சேர்க்காதோ? பிரியாது இருந்தேற்கு ஒரு மாற்றம் பேசினால் பூசல் பெரிதாமோ? பிரியாம இருந்த நாங்க இப்ப பிரிந்து போயிட்டோம், எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டீங்கன்னா அது என்ன பொல்லாங்கு வந்துருமா உங்களுக்கு என்று கம்பன் அங்க எழுதி அதே கருத்தை இங்க புகழேந்தி சொல்றார். அதே கருத்து தான் அவரும் சக்கரவாக பட்சி இடத்திலும் அதே மாதிரி அண்ணங்கள் இடத்திலும் கேட்கிறார். என்னுடைய சீதையினை பிரிந்து போயிட்டா ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்படி ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருந்தா அது உங்களுக்கு ஒரு புகழ் சேர்த்திருக்காதா? ஐயா, ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டா அது என்ன உங்களுக்கு ஏதாவது பொல்லாங்க சேர்ந்துருமா? இவ்வளவும் கம்மன் சொல்லியிருக்கான். இவர் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிட்டாரு, குருகே நான் எங்க மனைவிய தமையந்திய பிரிஞ்சு போயிட்டேன்,
அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய உறக்கத்துல பிரிஞ்சு போயிட்டேன். அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற எனக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையா சொல்லக்கூடாதா என்று நலன் அன்னத்தை பார்த்து சொல்லுகிற பாட்டு. கும்பர் இளங்குறுகே கூறா நிறுத்தியால் அம்புயத்தின் போதை அருகாளாம் தும்பி திறக்க தேனூரும் திருநாடன் பொன்னை உறக்கத்தே நீத்தேனு கொன்று குன்னை நருந்தாது கோதி பொறிவண்டு கன்னி படை உண்ண காத்திருக்கும் இன்னொருள் கண்டு அஞ்சினான் ஆவி அழிந்தான் அற உயிர்த்து நெஞ்சினால் எல்லாம் நினைந்து. குன்னை நருந்தாது கோதுதல் பொறிவண்டு. பொறிவண்டுன்றது இந்த இடத்துல ஆண் வண்டு. புள்ளி புள்ளியாக உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய வண்டு பொறிவண்டு. அந்த குன்னை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் அது கோதி விடுது. அதுல இருக்கக்கூடிய தேனை கன்னி பெடை உண்ண காத்திருக்கும். அது போய் சாப்பிடுது. பெண் வண்டு போய் சாப்பிடுது. சரியாக போட்டார், கன்னி பெடை. பெண் வண்டு போய் சாப்பிட இந்த ஆண் வண்டு காத்து கொண்டிருக்கிறது. இன்னருள் கண்டு இத பார்த்து நம்ம சங்க இலக்கியத்துல அடிக்கடி ஒரு ஓமை சொல்லுவோம். பெண்மான் நீரை குடிக்க ஆண்மான் குடிக்கிற மாதிரி ஒரு பாவனை காட்டி கொண்டிருக்கும். பெண்மான் நீரை குடிக்கும்னு அந்த ஒற்றுமைக்கு ஒரு ஓமை சொல்லுவோம். அடிக்கடி அந்த காட்சியை எடுத்து சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க பெண் வண்டானது அங்க தேனை உண்டு கொண்டிருக்க அதை ஆண் வண்டானது காத்து கொண்டிருக்கிற, சாப்பிட்டுட்டு வரட்டும், தன்னுடைய காதலி வண்டு சாப்பிட்டு விட்டு வரட்டும் என்று அது காத்து கொண்டிருக்கிறது. அந்த இன்னருளை கண்டு, அந்த இனிமையான அருளை பார்த்து, அந்த வண்டுக்கு இருக்கக்கூடிய இனிய அருளை பார்த்து, அன்பை பார்த்து, அன்பினுடைய உச்சம் அருள். அஞ்சினான், இவன் அஞ்சறான், பயப்படுறான், மனசு நடுங்குது. ஐயோ நாம இப்படிலாம் இல்லையே, இல்லாம போயிட்டுமே. ஆவி அழிந்தான், அவனுடைய ஆவி அழிந்து போகிற அளவுக்கு அஞ்சி இருக்கான். அற உயிர்த்து, அறனா முற்றுமாக, உயிர்த்துனா பெருமூச்சு விடுறான். உடம்புல இருக்கிற மூச்சு மொத்தம் வெளில வந்து விடுற மாதிரி மூச்சு விட்டு நெஞ்சினால் எல்லாம் நினைந்து, நெஞ்சத்துல அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். புன்னை நருந்து, அதாவது இது ஒரு காட்சிப்படுத்துறார். ஆண் வண்டானது இந்த புன்னையில இருக்கக்கூடிய நறுமலரை எல்லாம் கோதி விடுகிறது. பெண் வண்டானது அங்கே போய் தேனை குடிக்கிறது. அதை ஆண் வண்டானது காத்திருந்து பார்க்கிறது. அதற்குடைய அன்பு அங்கே வெளிப்படுகிறது. இதை பார்த்த நலன் தன்னுடைய நிலையை, தான் செய்த செயலை நினைத்து பார்த்து பயப்படுகிறான். ஆவி அழிந்து விட்டான், பெருமூச்சு எறிந்து விட்டான். எல்லாவற்றையும் நெஞ்சினால் எல்லாவற்றையும் நினைத்து, காட்டுல நடந்த எல்லா காட்சிகளையும் நினைத்து அவன் இப்படியெல்லாம் அஞ்சி ஆவி அழிந்து அற உயர்த்து நெஞ்சினால் வருந்தி கொண்டிருந்தான். புன்னை நருந்தாது கோதி பொறிவண்டு கன்னி பெடை உண்ட காத்திருக்கும் இன்னருள் கண்டு அஞ்சினான் ஆவி அழிந்தான் அற உயிர்த்து நெஞ்சினால் எல்லாம் நினைந்து. நண்டே சொல்வாய், ஏன் கேக்குறான். காதலியை காரிருளில் கானகத்தே கைவிட்ட பாதகனை பார்க்க கூடாதென்றோ நாதம் அளிக்கின்ற ஆழிவாய் ஆங்கு அளவன் ஓடி ஒலிக்கின்றது என்னோ உரை. அளவன்னா நண்டுன்னு அர்த்தம். மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாதம்னா இசை, இசையோடு முழங்குகின்ற ஆழினா கடல். நண்டு வழக்கமா கடலுக்குள்ள போகும். இது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இங்க ஒரு தற்குறிப்பேற்று அணி மாதிரி என்ன சொல்றாரு, காதலியை காரிருளில் கானகத்தே கைவிட்ட பாதகனை பார்க்க கூடாதென்றோ. என்னையெல்லாம் பார்க்க கூடாது, காதலிய இருட்டுல காட்டுல கைவிட்டு விட்டு வந்தானே இந்த பாதகன், இவனை போய் பார்க்கறதா என்று எண்ணியா ஓசை எழுப்பக்கூடிய கடலுக்குள்ளே நண்டே நீ போய் ஒளிந்து கொண்டாய். ஏன் கேக்குறான் அவங்கிட்ட, அதனால்தான் ஒளிந்து கொண்டாயோ சொல் எனக்கு. என்னோ உரை, ஒலிக்கின்றது என்னோ உரை. எதனால நீ போய் ஒளிஞ்சிட்ட? என் முகத்தை பார்க்க கூடாதுன்றதுனால போய் ஒளிஞ்சிருக்க, சொல்லு என்று ரொம்ப பரிதாபமாக அதை அன்னைக்கிட்ட சொல்றான். ஏன்னா அவனுடைய மனசுல இருக்கிற ஆதங்கங்களை எல்லாம் யார்கிட்டயாவது சொல்லி ஆகணும். யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னா அங்க இருக்கிற நண்டு, அங்க இருக்கக்கூடிய அன்னங்கள், காற்று,
கடல், இப்படிதான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. எப்படியோ மனசுல இருக்கிற வார்த்தைகளை கொட்டிடணும் வெளியில, அவ்வளவுதான். காதலியை காரிருளால் கானகத்தே கைவிட்ட பாதகனை பார்க்கப்படாதென்றோ நாதம் அழிக்கின்ற ஆழிவாய் ஆங்கு அளவன் ஓடி ஒழிக்கின்றது என்னோ உரை. காணலே சோலை பசுந்தென்றல் வந்துணவும் காணலே வேலை கழி குறுகே யானுடைய மின்னிமைக்கும் பூணாரம் வீங்கிருள்வாய் ஆங்குணர்ந்தால் என் நினைக்கும் சொல்வீர் எனக்கு. அதாவது இங்கேயும் அன்னத்துக்கிட்ட குறுகு கிட்ட தான் பேசுறோம். பானலே அப்படின்னு சொன்னா நீலோத்பர மலர்னு பேர். பானலம் கண்களாட பவளவாய் முருகலாடன்னு கம்பன் எழுதியிருப்பான். பானல்னு சொன்னா நீலோத்பலம், அதாவது கோலை மலர், கருப்பான ஒரு மலருக்கு பானல்னு பேர். சோலை பசுந்தென்றல் வந்துளவும் காணலே. காணல்னா கடற்கரை சோலை, வெறும் சோலைனா மருத நிலத்து சோலை. மருத நிலத்து சோலைக்கு சோலைன்னு சொன்னா போறோம். காணல்னு சொன்னா கடற்கரை சோலைக்கு காணல்னு பேர். காணல் வரி, கடற்கரையில் சோலையிலே பாடக்கூடிய பாட்டு என்றதுனால்தான் அது காணல் வரின்னு பேர். வேலை, அந்த கடற்கரையை சார்ந்த கழி குறுகே உப்பங்கழியிலே இருக்கக்கூடிய அன்னமே, யானுடைய என்னுடைய மின்னிமைக்கும் பூணாரம். இது ஒரு வர்ணனை தான். மின்னை போல ஒளி வீசக்கூடிய ஆபரணத்தை அணிந்து கொண்டிருந்த தமயந்தி. வீங்கிருள்வாய், மிகப்பெரிய இருட்டு, காட்டினுடைய இருட்டு எப்படி இருக்கும்? மிகப்பெரிய படர்ந்த இருட்டு. வீங்கி இருள்வாய் ஆங்கு உணர்ந்தால். ஆங்கு உணர்ந்தால், இந்த இடத்துல உணர்ந்தால்னு சொன்னா விழித்தல்னு பேர். உணர்த்துதல் அப்படின்னு சொன்னா துயிலெழுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அறிவித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அறிவுறுத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சரி, இது உணர்த்துதல். உணர்தல் அப்படின்னு சொன்னா தெளிவடைதல்னு ஒரு அர்த்தம். உணர்ச்சின்னு சொன்னா மயக்க நிலையிலிருந்து வெளிப்படுதல்னு அர்த்தம். ஆக இந்த உணர்தல் என்பத துயிலெழுதல் என்று எடுத்துக்கொள்ளலாம், மயக்கம் நீங்குதல்னு எடுத்துக்கொள்ளலாம், தெளிவடைதல்னு எடுத்துக்கொள்ளலாம். தெளிவடைதல்னு சொன்னா கண்ணை விழித்து கொண்டு பார்க்கணும் அர்த்தம். ஆக உணர்ந்தால் என்றால் தூங்கி விழித்தால், ஆங்கு உணர்ந்தால் என் நினைக்கும். அப்ப என்ன நினைச்சிருப்பா என்பது எனக்கு சொல் அப்படின்னு கேக்குறான். அவன் நினைச்சத அண்ணன் இவனுக்கு சொல்லணுமா. இதெல்லாம் கையறு நிலையில வரக்கூடிய மனோபாவங்கள். ஒண்ணுமே செய்ய முடியல அவனால. இப்படிலாம் சொல்லி தன் மனதை ஆற்றிக் கொள்கிறான். பானல்னு சொன்னா கோலைப்பூ, சோலை பசுந்தென்றல்னா மருத நில சோலையிலிருந்து வரக்கூடிய தென்றல், பசுமையான தென்றல், குளுமையான தென்றல். வந்துளவும் காணலே, வந்து உலாவக்கூடிய கடற்கரை சோலையில் வேலை கழி குறுகே, அந்த கடற்கரையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய உப்பங்கழியிலே வசிக்கக்கூடிய குறுகே என்னுடைய மின்னிமைக்கும் பூணாரம் வீங்கிருள்வாய் ஆங்குணர்ந்தால். என்னுடையவள் தமயந்தி, அதாவது ஒளி வீசக்கூடிய ஆபரணத்தை அணிந்திருந்தவள். வீங்கி இருள்வாய் ஆங்குணர்ந்தாள். அந்த கொடிய இருள் நேரத்திலே அவள் விழித்துக் கொண்டிருந்த விழித்த பொழுது என் நினைக்கும் சொல்வீர் எனக்கு. என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு எனக்கு சொல்லுன்னு அந்த அன்னத்துக்கிட்ட நலன் கேட்கிறான். பானலே சோலை பசுந்தென்றல் வந்துளவும் காணலே வேலை கழி குறுகே யானுடைய மின்னிமைக்கும் பூணாரம் வீங்கிருள்வாய் ஆங்குணர்ந்தால் என் நினைக்கும் சொல்வீர் எனக்கு. இரவகற்றி வந்தாய்கொள் போவாய் வருவாய் புரண்டு விழுந்து இறங்கி நாவாய் குளற நடுங்குருவாய் தீ வாய் அறவகற்றும் என் போல ஆர்கடலே மாதை இரவகற்றி வந்தாய்கொள் என்று கேக்குறான். இதுவும் தற்குறிப்பேற்ற அணிதான். இது என்ன சொல்றான்? போற வர புரண்டு அழுற நாவாய்க்குளற நடுங்குருவாய். அங்க போற படகெல்லாம் கவிழ்ந்து போகிற அளவுக்கு நீ நடுங்குற. உன்னுடைய நடுக்கம் தான் அது. நீ கவிழ்க்கணும்ன்ற எண்ணம் கிடையாது, நீ நடுங்குற. அந்த நடுக்கத்தில் அந்த நாவாயெல்லாம்
குளறுகிறது, தள்ளாடுகின்றன. தீ வாய் அறவகற்றும் என் போல, தீயினுடைய வாய்ப்பட்ட, தீவாயம் ஐலாண்டு கிடையாது, நெருப்பு. தீனா அக்னியின் வாய்ப்பட்ட, அறவகற்றும் என் போல, அங்கிருந்த தீக்குள்ளே இருந்த அந்த பாம்பை எடுத்து வெளியே போட்டேன் அல்லவா, என் போல. அப்படிப்பட்ட நலனாகிய என் போல ஆர்கடலே, கடலே, மாதை இரவகற்றி வந்தாய்கோள். நீ கூட ஏதாவது உன்னுடைய மனைவியை ராத்திரி நேரத்துல எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டியா? அதனாலதான் நீ வர போற, பொருள்ற, விழற, அழுற, நடுங்குற. என் போல எப்படி எப்படிலாம் நடுங்கினாரு? அஞ்சினார், ஆவி அழிந்தான், அறவுயிர்தான் அப்படின்னு மேல சொன்னார் பாருங்க. அந்த 3 இதுக்கு பொருந்தும். போவாய், வருவாய், புரண்டு விழுந்திறங்கி, நாவாய் குளற நடுங்குருவாய். நீ அப்படிலாம் பண்ண. நான் என்ன பண்ணேன்? அஞ்சினேன், ஆவி அழிந்தேன், அறவுயிர்த்தேன், நெஞ்சினால் நினைத்து வருந்தினேன். இப்படி நான் பண்ணிட்டேன். நீ இப்படி இந்த மாதிரி உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் நீ வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதாவது ஒரு வரியில சொன்னா, கடலே, நீயும் உன்னுடைய மனைவியை, நீ காதலியை பிரிந்து விட்டாயா? அதனால்தான் இப்படியெல்லாம் நீ புரண்டு கொண்டிருக்கிறாயா, அழுது கொண்டிருக்கிறாயா, நடுங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று கடலை பார்த்து வச்சுப்போம். போவாய், வருவாய், புரண்டு விழுந்திறங்கி, நாவாய் குளற நடுங்குருவாய். தீவாய் அறவகற்றும் என் போல் ஆர்கடலே மாதை இரவகற்றி வந்தாய்கொள் என்று. முறுவல் திரள். முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப, நன்னீர் அயோத்தி நகரடைந்தான். பொன்னீர் முருகுடைக்கும் தாமரையின் மொய்மலரை தும்பி அருகுடைக்கும் நன்னாட்டரசு. முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப. முன்னீர் சொன்னா கடல். கடலுக்கு முன்னீர்னு ஒரு பேர் உண்டு. முன்னீர் போவது மகடு. முன்னீர் வழக்கு மகடுக்கு இல்லைன்னு தொல்காப்பியமே சொல்லும். இதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் 3ம் கலந்துதான் கடல்வாங்க. ஆற்று நீர் வரும், ஊற்று நீர் வரும், மழை நீர், அது வேற்று நீர். இதெல்லாம் வர்றதுதான் 3ம் சேர்ந்ததுனால அதுக்கு முன்னீர்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. இன்னொரு காரணமும் சொல்லுவாங்க, ஆக்கல், காத்தல், அழித்தல் 3மே தண்ணீர் தான். ஆகவே முன்னீர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட முன்னீர் திரள் குவிப்ப, முன்னீர் திரள் குவிப்ப அப்படின்னு சொன்னா முத்துக்களை குவிப்ப. அதாவது முத்துக்களை போன்ற சிரிப்பு. இது பல முறை கேட்டிருக்கோம். ஆனா சொல்வதிலே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சொல்லுகிற முறையில ரொம்ப அழகா இருக்கு. முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப. மடவாருடைய முறுவலானது முன்னீர் முத்துக்களை போல ஒளி வீசி கொண்டிருக்க. அந்த முத்துக்களை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒளி வீசக்கூடிய முறுவலை உடைய பெண்கள் நிறைந்திருக்கக்கூடிய, அல்லது இப்படி கூட நம்ம பொருள் கொள்ளலாம். முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப. இந்த கடலானது பெண்களுடைய சிரிப்பை போல முத்துக்களை குவித்து வைத்திருக்க. இப்படியும் நம்ம பொருள் கொள்ளலாம். நன்னீர் அயோத்தி நகர் அடைந்தான். இப்படி முத்துக்களை எல்லாம் குவித்து பெண்களுடைய புன்னகையை போல முத்துக்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய நல்ல நீரை உடைய அயோத்தி நகர் அடைந்தான். பொன் நீர், பொன் பிளஸ் ஈர், நீர் அல்லது பொன் பிளஸ் ஈர். பொன்னா அழகாக, ஈர் அப்படின்னு சொன்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். முருகுடைக்கும் தாமரையின், முருகுன்னா உடைத்தல்னு சொன்னா முறுக்கை அவிழ்த்தல்னு ஒரு அர்த்தம். அந்த அரும்புனுடைய முனை அவிழ்ப்பதற்கு கூட உடைத்தல்னு தான் பேர். அதனுடைய முருகு உடைக்கும், அழகான தாமரையினுடைய மொட்டுக்களை உடைக்கும், தும்பி மொய்மலரை தும்பி அருகடைக்கும் நாட்டரசு. அந்த அப்படிப்பட்ட மொய்மலரை மொய்மலரின் அருகிலே இருக்கக்கூடிய தும்பி, அதன் மேலே மொய்த்திருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய அரசன். பொன்னீர் முருகுடைக்கும் தாமரையின் மொய்மலரை தும்பி அருகுடைக்கும் நன்னாட்டரசு. அதாவது அழகான குளிர்ச்சியான தாமரையினுடைய மொட்டுக்களை உடைக்கின்ற, மலர வைக்கக்கூடிய, தும்பி அருகாமையிலேயே இருக்கக்கூடிய, அந்த மலருக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய அரசு. இது நலனை தான் சொல்றான். இப்படிப்பட்ட நலன்
அயோத்தி நகரம் போய் சேர்ந்தான். பெண்களுடைய முறுவலைப் போல முத்துக்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய நன்னீர் நிறைந்த அயோத்தி நகருக்கு போய் சேர்ந்தான். முன்னீர் மடவார் முறுவல் திரள் குவிப்ப நன்னீர் அயோத்தி நகரடைந்தான். பொன்னீர் முருகு உடைக்கும் தாமரையின், முருகன்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் கூட இருக்கு, முருகன்னா அழகுன்னு அர்த்தம். முருகுடைக்கும் தாமரையின் மொய்மலரை தும்பி அருவுடைக்கும் நன்னாட்டரசு. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஒன்னா நமக்கு தெரிஞ்ச அர்த்தங்களை எடுத்துக்கலாம். தள்ளிடுங்க. மான் தேர் தொழிற்கும் மடைத்தொழிற்கும் மிக்கோன் என்று ஊன் தேய்க்கும் வேளாண் உயர் நரவ தேன் தோய்க்கும் தார்வேந்தர் கென்வரவு தான் உரைமின் என்று உரைத்தான் தேர்வேந்தன் வாகுவனாய் சென்று. ஊன் தேய்க்கும் வேளாண் உயர் நரவம் தேன் தேய்க்கும் தார்வேந்தற்கு என் வரவு. இந்த 2 வரி இதுவ மன்னன், அந்த அயோத்தி நகர மன்னன் இருக்கான் பாருங்க, அவனுக்குரிய வர்ணனை. ஊன் தேய்க்கும் வேளாண், பகைவர்களுடைய உடம்பை எல்லாம் அழிக்கக்கூடிய வேலை வைத்திருக்கக்கூடியவன். உயர் நரவ தேன் தேய்க்கும், உயர்ந்த மனம் வீசக்கூடிய தேன் தோய்ந்த மாலையை அணிந்திருக்கக்கூடிய வேந்தன். 2 வர்ணனை யாருக்குரியது? அயோத்தி மன்னனுக்குரியது. 20 மன்னன் அவன் பேர், அவனுக்குரியது. இவருக்குரிய வர்ணனை என்ன கேட்டா, வாகுவனாய் சென்று, இது நலன். இவன் பேர் வாகுவன் தானே. தேர்வேந்தன் வாகுவனாய் சென்று, தேர் ஓட்டக்கூடிய திறமை படைத்த நலன் வாகுவனாய் செல்கிறான். எப்படி போறான், என்னன்னு போய் சொல்றான். இந்த வழிய வாயிற்படியில் இருக்கிற காவலர்கிட்ட சொல்றான், அப்பா உங்க வேந்தர்கிட்ட போய் சொல்லு, பகைவர்களை அழிக்கக்கூடிய வேலையை வைத்திருக்கக்கூடியவன், தேனை பொழியக்கூடிய மாலையை போட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வேந்தனுக்கு என்னுடைய வரவை போய் சொல் என்று வாகுவன் போய் சொல்றான். என்னன்னு சொல்றது? மான் தேன் தொழிற்கும் மடை தொழிற்கும் மிக்கோன் என்று. தேரோட்டக்கூடிய திறமையாளன், சமையல் செய்வதிலே திறமையாளன். மடை தொழில், மடை வேலைன்னு சொன்னா சமையல் வேலை. மடை தொழிற்கும் மிக்கோன் என்று ஊன் தேய்க்கும் வேளாண் உயர் நரவ தேன் தோய்க்கும் நான் மன்னங்கிட்ட போய் சொல்லு. வாயிற்காப்பானிடம் சொல்றான். வாகுவன் என்ற பெயர் கொண்டனால நாங்க போய் சொல்றான், இவன் தேர் ஓட்ட தெரியும், சமைக்க தெரியும்ன்றத உன்னுடைய மன்னன் கிட்ட போய் சொல்லு என்று வாயிற்காப்பானிடம் கேட்டுக்கொள்கிறான். வாயிற்காப்பார்கள் போகிறார்கள். மான் தேர் தொழிற்கும் மடை தொழிற்கும் மிக்கோன் என்று ஊன் தேய்க்கும் வேளாண் உயர் நரவ தேன் தோய்க்கும் தார்வேந்தற்கு என் வரவு தான் உரைமீன் என்று உரைத்தான் தேர்வேந்தன் வாகுவனாய் சென்று. அம்மொழியை தூதர் அரசர்க்கு அறிவிக்க செம்மொழியாய் தேர்ந்ததனை சிந்தித்து இம்மொழிக்கு தக்கானை இங்கே தருமின் என உரைக்க மிக்கானும் சென்றான் விரைந்து. இது ஒண்ணுமே இல்ல, அந்த மொழியெல்லாம் அரசருக்கு சொல்றாங்க. செம்மொழியாய் தேர்ந்ததனை, இந்த இடத்துல செம்மொழின்னு சொன்னா இது உண்மையான வார்த்தைகள்னு சொல்றோம், நம்புறான். இது உண்மையான வார்த்தையா தான் இருக்குன்னு அந்த மன்னன் நினைக்கிறான். அவனுக்கு எப்படியாவது தெரியுது, அவனுடைய உள்ளுணர்வு, ஒரு இன்ட்யூஷன் அவனுக்கு சொல்லுது, இவன் சொல்ற வார்த்தை உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படி சொன்னானே, நான் தேரோட்ட தெரிந்தவன், சமையல் வேலைக்கு தெரிந்தவன் என்று சொன்னானே, அந்த சிறந்தவனை, தக்கான் சிறந்தவனை இங்கே கொண்டு வா, இங்கே தருமின் என உரைக்க மிக்கானும் சென்று. அது அந்த 2 தொழிலிலும் சிறந்தவனாக விளங்கக்கூடிய நலனும் விரைந்து போகிறான். அரசங்கிட்ட போய் சொல்றாங்க. அரசன் இது உண்மையாக இருக்கும் நம்புறான். நம்பி, சரிப்பா இந்த யார் சொன்னாங்க இத, அவனை கூப்பிடு என்று சொல்கிறார். அவனும் அரசனிடத்திலே போகிறான். அம்மொழியை தூதர் அரசர்க்கு அறிவிக்க செம்மொழியாய் தேர்ந்ததனை சிந்தித்து இம்மொழிக்கு தக்கானை இங்கே தருமின் என உரைக்க மிக்கானும் சென்றான் விரைந்து. அயோத்தி மன்னன் வினா. பொய்யடையா சிந்தை புறவலனை நோக்கி தன் செய்ய முகமலர்ந்து தேர்வேந்தன், ஐயா நீ எத்தொழிற்கு மிக்கான், யாது பெயர் என்றான். கைத்தொழிற்கு மிக்கானை கண்டு. இந்த மிக்கானி யாதுன்னு இருக்கு பாருங்க, இந்த நீ யாதுன்றது இலக்கணத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி விதி. இந்த யா அப்படின்னு வரும்பொழுது
இந்த மெய்யானது இந்த நீயா மாறிடுது. அதுக்காக போடப்பட்டுதான். அது மட்டும் இல்லாம இது வெண்பா இலக்கணத்தை அனுசரித்தும் போடப்பட்டது. மிக்கான் யாதும் போட்டா தலை தட்டும். அதனாலதான் மிக்கான் யாதும் போடும்போது தலை தட்டாது. பொய் அடையா சிந்தை புறவலனை, அது நலன். பொய் பேசாத கருத்தை உடைய புறவலன். புறவலன்னா மன்னன் அர்த்தம், புறவலன்னா வள்ளல்னு அர்த்தம், புறவலன்னா பாதுகாப்பவன் அர்த்தம். மூணுமே மன்னனுக்கு பொருந்தும். பொய் அடையா சிந்தை புறவலனை, பொய்யை பேசாத சிந்தையை உடைய நலனை நோக்கித்தன் செய்ய முகமலர்ந்து தேர்வேந்தன். இது அயோத்தி நாட்டு மன்னன் தன்னுடைய சிவந்த முகம் மலர்ந்து அவனை வரவேற்கிறான். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி தன் சொல் அகத்தானாம் இனிதே அறம்னார் வள்ளுவர். ஒருத்தர் அழைக்கும் பொழுது முகமலர்ந்து அழைக்கணும். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி தன் சொல் அகத்தானாம் இனிதே அறம். அந்த இனிய சொல்லு கூட மனசுக்குள்ள இருந்து வரணும், சும்மா வாய் உபசாரமா வரக்கூடாது அப்படின்வார். அது மாதிரி சிவந்த முகமானது மலர்ந்து தேர்வேந்தன்றது அயோத்தி. ஐயா, அவன் கேக்குறான், நலன் கிட்ட கேக்குறான், ஐயா நீ எத்தொழிற்கு மிக்கான், எந்த தொழில நீ வல்லவன், யாது பெயர் என்றான். உன் பேர் என்ன? கைத்தொழிற்கு மிக்கானை கண்டு, கைத்தொழிலே மிகுந்த சிறந்தவனை கண்டு அயோத்தி மன்னன் கேட்கிறான். பொய்யடையா சிந்தை புறவலனை நோக்கித்தன் செய்ய மகமுணர்ந்து தேர்வேந்தன், ஐயா நீ எத்தொழிற்கு மிக்கான், யாது பெயர் என்றான். கைத்தொழிற்கு மிக்கானை கண்டு. அன்னம் மிதிப்ப அலர்வழியும் தேரல் போய் சென்னல் விளைக்கும் திருநாடர் மன்னா, மடைத்தொழிலும் தேர்தொழிலும் வல்லவன் யான் என்றான். கொடைத்தொழிலின் மிக்கான் குறித்து. கொடைத்தொழிலின் மிக்கான் என்பது நலன். அவன் சொல்றான், குறித்து சொல்றான். அன்னம் மிதிப்ப அலர் வழியும் தேரல் போய் சென்னல் விளைக்கும் திருநாடர். அன்னம் மிதிக்குதான், அலர் வழிதான். அலர்னு சொன்னா மலர்ந்த பூ, முட்டு. இந்த முட்டுதான் போது, அரும்பு. அரும்பு, போது, மலர், அலர், வி. அரும்பினுடைய அடுத்த நிலை போது, போதனுடைய அடுத்த நிலை மலர், மலருடைய அடுத்த நிலை அலர். ரொம்ப விரிந்து வருவது அலர். வீணா விழக்கூடிய நிலையில இருப்பது வி. இது 4வது நிலை, அலர் வழியும் தேரல். அந்த அன்னம் மிதிக்கிற காரணத்தினால் அந்த பூவிலே இருக்கக்கூடிய தேனானது ஒழுகி சென்னல் விளைக்கும் திருநாடர். இந்த சென்னலை விளைக்கக்கூடிய திருநாடர் இந்த யாரு? அயோத்தி மன்னன். இந்த வரியை கேட்டா நமக்கு இந்த பாகப்பிரியில் ஒரு பாட்டு எழுதினார் கண்ணதாசன். பாலூற்றி உழவு செய்வார், பனித்துளியில் விதையை நடுவார் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார். மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரமிடுவார், தேனாலே தேனூர நெல் விளையும் தென்பாண்டி நாடுன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தேரோடும் வீதியிலே ஊரார்கள் காணும் ஒயிலாட்டும்னு அந்த பாட்டு வரும். பாலூற்றி உழவு செய்வார், பனித்துளியில் விதை நடுவார், மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரமிடுவார், தேனூர நெல் விளையும் தென்பாண்டி நாடுன்னு எழுதியிருப்பார் அந்த பாகப்பிரிவினை பாட்டை. அது மாதிரி அன்னம் மிதிப்ப அலர் வழியும் தேரல் போய் சென்னல் விளைக்கும் திருநாடர் மன்னா, மன்னன் இந்த அயோத்தி மன்னன். மடைத்தொழிலும் தேர்தொழிலும் வல்லவன் யான், சமையல் தொழிலும் தேர்தொழிலும் வல்லவன் யான் என்றான். கொடைத்தொழிலின் மிக்கான் குறித்து. கொடைத்தொழிலே கொடை கொடுப்பதிலே மிக்கவனாகிய நலன் சொல்றான். எனக்கு சமையல் வள தெரியும், தேர் ஓட்ட தெரியும் என்று சொல்கிறான். அன்னம் மிதிப்ப அலர் வழியும் தேரல் போய் சென்னல் விளைக்கும் திருநாடர் மன்னா, மடைத்தொழிலும் தேர்தொழிலும் வல்லவன் யான் என்றான். கொடைத்தொழிலின் மிக்கான் குறித்து. இந்த பாம்பு அவனை சீண்டிடுது. அவன் காப்பாத்துறான் பாம்பை. தீயிலிருந்து பாம்பு எடுத்து வெளியில போடுறான். அந்த பாம்பு அவனை கடித்து பிடிக்கிறது. உடனே கேக்குறான், என்ன காரணம்? உனக்கு எனக்கு என்னப்பா தகராறு? எந்த தகராறும் இல்ல. நீ எதுக்கு அந்த விஷமிக்க பல்லால என்னை கடித்த, என் உருவத்தை மாற்றி விட்டாயின்னு கேக்குது. அப்ப அவனுடைய உடம்பு குறுகி போகுது. அது கடித்த காரணத்தால அவனுடைய உடம்பானது குறுகி போகுது. எப்படி குறுகி போகுதுன்னா, வறியவர்களுக்கெல்லாம் எந்த தானமும் கொடுக்காதவருடைய மனசு எப்படி குறுகி இருக்குமோ, பாவேந்தர் சொல்வார் இல்லையா,
கடுகு போல் உள்ளம்னு. அது மாதிரி இந்த எப்படி அந்த உள்ளமானது குறுகி போகுமோ அது மாதிரி அவனுடைய அழகான தோலானது குறுகி போய் விடுகிறது. அப்ப அவன் கேட்கிறான், என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் சொல்றான், அந்த பாம்பு சொல்லுது, என் பேர் கார்கோடன்னு பேரு, நீ வந்ததை நான் அறிந்தேன், உன்னுடைய உருவத்தை நான் மாற்றி ஆகணும், நீ மறைந்து வாழணும், அந்த காரணத்தினாலதான் உன் உருவத்தை நான் வேறாக்கி விட்டேன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுது, நீ எனக்காக வெப்பத்தை தாங்கின, எவ்வளவு பெரிய தனியாத வெப்பத்தை நீ எனக்காக தாங்கி கொண்டாய், அல்லது அந்த வெப்பத்திலே இருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறாய், அதற்கு பரிசாக நான் ஒரு ஆடையை தருகிறேன், அதை நீ வைத்துக்கொள். அந்த ஆடையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா, நீ அந்த ஆடை எப்போதான் நீ போர்த்தால் உன்னுடைய உண்மையான உருவம் வெளியே வந்துடும். உன்னுடைய உண்மையான உருவம் வெளியே வர வேண்டும் என்று எப்போது நினைக்கிறாயோ அப்பொழுது அதை ஆடையை நீ சாத்திக்கொள் சொல்லுது. நீ தோலினுடைய அளவு குறைந்து போய்விட்ட காரணத்தினால உனக்கு வாகுவன்னு பேர், இனிமேல் அதான் பேர் உனக்கு. நீ இந்த பேரோடவே நீ அயோத்தி நகரத்துக்கு போ, அயோத்தி நகரத்துக்கு போய் அங்க தேர் ஓட்டுகிற தொழிலை செய், அதே நீ மிக சிறந்தவன் அல்லவா என்று அந்த பாம்பு அவனுக்கு அறிவுரை சொல்கிறார். அவன் அந்த பாம்பு செய்த உதவியை எடுத்துக்கொண்டு கானகத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறான். நலன் அயோத்தி நகரத்துக்கு போய் கொண்டிருக்கிறான். அங்க ஒரு கடற்கரையை பாக்குறான். அந்த கடற்கரையில ஒரு ஆண் குறுகானது குளிர்ந்த கொடியினுடைய நிழல்ல இருக்கு. அது தூங்காம இருக்கு, ராத்திரி பூரா தூங்காம இருக்கு. பிரிந்து போன பெண் பேடையை பார்த்து கொண்டு ஆவலோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சி கடற்கரையில இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் நினைப்பானது காற்று மாதிரி வீசுது. நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த நெருப்பானது, ஏக்க நெருப்பானது அப்படி அவனை வேக வைக்கிறது. அவன் கேட்கறான், அந்த அன்னத்துக்கிட்ட கேட்கறான், குருகு கிட்ட கேட்கறான், கொம்புல அமர்ந்திருக்கிற குருகு, நான் என்னுடைய தமையந்திய உறக்கத்துல நீக்கி விட்டு போனேனே, அப்ப அது குறித்து நீ ஒரு ஆறுதல் வார்த்தை கூட எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே என்று அவன்கிட்ட கேட்கறான். அப்போ இன்னொரு காட்சி அவனை பார்க்கறான். எப்படி அந்த ஆண் குறுகானது பெண் குறுகுக்கு காத்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்த்தாலும் அது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி, புன்னை மலர்களையே அது கோதுகிற ஆண் வண்டு. அந்த கோதவிட்ட அந்த மலருக்குள்ளே பெண் வண்டு போய் தேனை குடித்து கொண்டிருக்கிறது. அது காத்து கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியா தேன் குடிச்சிட்டு வரட்டும், அவசரப்படுத்தவானா பெண் வண்டைன்னு சொல்லி அது காத்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பையும் இந்த அருளையும் பார்த்து நலன் மனசுக்குள்ள நடுக்கம் கொள்றான். ஐயோ, நாமெல்லாம் இப்படி எல்லாம் இல்லாம போயிட்டுமே, அவன் ஆவி அழிந்து போகிற அளவுக்கு துன்பப்படுறான். இந்த பெருமூச்சியை மொத்தமா தூக்கி வெளியில போட்ட மாதிரி பெருமூச்சி விடுகிறான். அவன் அங்க இன்னொரு காட்சி பார்க்கறான் இல்லையா. முதல்ல அன்னத்தை பார்த்தான், அது மாதிரி இப்ப நண்டை பார்க்கறான். இந்த நண்டு கடலுக்குள்ள போகுது. கடலுக்குள்ள போகிற நண்டை பார்த்துட்டு அவன் சொல்றான், காதலிய இருட்டுல கை விட்டுட்டு இந்த பாதகனை பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் நீ கடலுக்குள்ள ஓடி விட்டாயா நண்டே, எனக்கு சொல்லுன்னு கேட்கறான். ஆச்சா, இதோட விடல, மனசு ஆறல. அவன் அதே உப்பங்கழியில இருக்கிட்ட அன்னத்துக்கிட்ட கேட்கறான், மருத நிலத்தில் இருக்கக்கூடிய தென்றல் வீசக்கூடிய கடற்கரை சோலையில் உப்பங்கழி இருக்கிறதல்லவா, அந்த உப்பங்கழியிலே வாசம் செய்யக்கூடிய குருகே, அந்த ராத்திரியில காட்டுல தமையந்தி விட்டு வந்தேனே, தூக்கத்துல விட்டு வந்தேனே, அந்த தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட போது அவன் என்ன நினைச்சிருப்பான்னு உன்னால சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்ல, கடலை பார்த்து கேட்கறான். கடலுக்குள்ள போன நண்டை பார்த்து கேட்டவன் இப்ப கடலை பார்த்து கேட்கறான், கடலே, நீ வர போற பொறல்ற விழற இறங்குற வருத்தப்படுற நடுங்குற, நான் இதெல்லாம் எதனால? நீ கூட என்ன மாதிரி மனைவியை பிரிந்திருக்கியா, இந்த காதலியை பிரிந்திருக்கியான்னு கேட்கறான். அப்பொழுது அவன் முத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய தண்ணீர் உடைய அயோத்தி நகரத்துக்கு நலன் போய் சேர்றான். நலன் போய் அங்க வாயில் காப்பு இடத்துல சொல்றான், அதாவது தேர் ஓட்டக்கூடிய திறமை உள்ளவன், சமையலை மிக சிறப்பாக செய்யக்கூடியவன், வந்திருக்கிறேன் என்று உன் அரசங்கிட்ட போய் சொல்லுவா
அப்படின்னு சொல்றான். அவன் அரசன் கிட்ட போய் அந்த வார்த்தையை சொல்றான், நலம் சொன்னதை சொல்றான் அந்த வாயிற்காப்பு. அந்த அரசர் யோசிச்சு பாக்குறாரு, இது உண்மையாதான் இருக்கும் நினைச்சு இந்த மொழி சொன்னானே அவனை கூப்பிட்டுட்டு வா என்று அரசன் அந்த வாயிற்காப்புவனுக்கு ஆணையிடுகிறான். இந்த அரசன் அவனை பாக்குறாரு, பார்த்து பொய்யே பேசாத சிந்தை உடைய காவலனேங்கிறார். ஏன்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ன்ற மாதிரி அவனுடைய முகத்தை பார்த்த உடனேயே இவன் பொய் பேசாதவனு அவர் தெரியுது. ஏன்னா அவன் சொன்ன சொல் உண்மைங்கிறது உணர்ந்துட்டார். ஆகவே நீ எந்த தொழிலுக்கு சிறந்த உகந்து வருவாய், ஒத்து வருவாய், உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், நான் தேர் ஓட்டுவதிலே சிறந்தவனாக இருக்கிறேன், சமையல் செய்வதிலே சிறந்தவனாக இருக்கிறேன், ஆகவே 2 தொழிலும் நான் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் என்று அந்த அரசனிடத்திலே நலம் சொல்வதாக இந்த பகுதி முடிவடைகிறது. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிகச்சிறப்பு. இன்னும் அந்த அயோத்தி நகர் அரசனுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கின்ற நலனிடம்தான் நம்முடைய மனம் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு வருவதற்கு சிறிது நேரமாகும் என்று நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த 18 பாடல்களிலேயும் எவ்வளவு அழகாக தற்குறிப்பேற்றணியும் கையறு நிலையிலே ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு சென்ற போது என்னவெல்லாம் நினைத்திருப்பான் என்பதையும் மிக அழகாக அற்புதமாக புகழேந்தி புலவர் சொல்லியிருப்பதை மிகச்சிறப்பாக ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய பொருள்களை எல்லாம் கொடுத்து நம்மை ஒரு வகுப்பறைக்குள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே என்னுடைய தமிழ் ஆசானை நான் நினைத்துக் கொள்கிறேன். அவருடைய வகுப்பிலே எப்படி கவனித்துக் கொண்டிருப்போமோ அது போலவே கவனிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி போன வெள்ளிக்கிழமை நடந்திருந்தால் பார்த்திருக்க முடியாது, கேட்டிருக்க முடியாது என்கிற ஒரு நிலையிலே ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். அந்த இது மாறி இருந்தது, எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. மிக அற்புதமாக இந்த 18 பாடல்களிலேயும் இந்த ஆண் குறுகு பெண் குறுகை பற்றி நினைக்கக்கூடிய அந்த காட்சி ஒன்று, ஆண் வண்டு தன்னுடைய பெண் வென்றுக்கு தேன் உண்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு, நண்டு இயல்பாக செல்லக்கூடிய கடலுக்குள் செல்லக்கூடிய நிலையை பார்த்து ஒரு பாதகனை மனைவி விட்டு பிரிந்த பாதகனை காணக்கூடாது என்பதற்காக செல்கிறாயா என்று கேட்கக்கூடிய அந்த அற்புதமான இடம், உப்பங்களிலே இருக்கக்கூடிய அன்னத்திடம் என்னுடைய தமயந்தியை விட்டு வந்தேனே, அவள் விழித்த போது என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள் என்று கேட்கக்கூடிய அந்த நிலை, இவற்றையெல்லாம் சொல்கிற பொழுது இடையிடையே சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் அழகாக ஒப்பிட்டு பேசிய விதம் நம்மை மிகச்சிறப்பாக இந்த நலவெண்பா பாடல்களை புரிந்து கொள்ள வைத்திருக்கிறது. இனி அடுத்தது தொடர இருப்பது பின்னூட்டம். அதற்கு முன்பாக இங்கு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பதற்காக. இந்த நிகழ்விலே மிக அழகாக தமிழிசையை பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருக்குறளை மிக அழகாக தனக்கே உரிய பாணியிலே சொல்லி நம்மையெல்லாம் மகிழ்வித்த வாகித்தையா அவர்களுக்கு நன்றியினை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொழில்நுட்பத்திலே நமக்கு அருமையாக உதவி செய்து நம்முடைய பாடல்களை எல்லாம், பாடல் வரிகளை எல்லாம் நாம் அப்படியே வகுப்பறையிலே எப்படி கரும்பலகிலே காணுவோமோ அப்படி காணக்கூடிய வகையிலே நமக்கு எடுத்து காட்டிய நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு நன்றி உரித்தாகட்டும். இங்கு இணைந்திருக்கக்கூடிய அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி பாராட்டி மிகச்சிறப்பாக நலவெண்பா பாடல்கள் 18ஐயும் நமக்கு விளக்குவரையோடு எடுத்து சொன்ன ஐயா அவர்களுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்வது பின்னூட்டம்.